அவங்களுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஓட்டை வாங்கிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் மட்டும்தான் இருக்காங்க. மற்றபடி அவங்கள வாழ்க்கையை மாற்றி அமைக்கணுன்ற ஒரு துளி கூட அக்கறை இல்லை. எனக்கு உயிர் தந்தது ஒன்றா என் தாயா இருக்கலாம், எனக்கு முகவரி தந்தது என் தலைவன் தான். நானும் திருவான்மியூர் ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடில் இருக்க இந்த பக்கிங் கால்வா சொல்லுவாங்கல்ல, அந்த காவாபுரத்தில் இருக்கிற பையன்தான் நான். அரசு பள்ளி இருக்கு, ஆனால் அதில் தரமான கல்வி இருக்கா அப்படின்னு யாரும் பார்க்கறது இல்லை. ஏன்னா இங்கே எளிய மக்கள் தான் அதிகம். அதனால் அதை முதல்ல அந்த கல்விக்கு தான் முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒவ்வொரு வார்டிலும் 5 கழிப்பறைகள் கட்டப்படும். அதை நவீன முறையில் பராமரிக்கப்படும். உள் விளையாட்டு அரங்கம் மற்றும் கிரவுண்டு அமைத்து தரப்படும். எனக்கு முகவரி தந்த தளபதி விஜயண்ணா அவர்களுக்கு என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை நல்வழிப்படுத்தும் கழக பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பொதுக்கூட்டத்தை முடிவு பண்ணி நம்ம ஆரம்பிக்கும் போது யாரை கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்டு யோசிச்சது. சரி, ஓகே, இங்கே லோக்கலில் இருக்கிற நம்ம கழக நிர்வாகிகளே நல்லா பேசலாம் அப்படின்ற மாதிரி டக்குன்னு ஒரு ஐடியா. நம்ம இன்னைக்கு சென்னைக்கு தேர்தல் பொறுப்பாளராக இருக்கோம், நம்ம அண்ணனை விட்டால் வேறு யாரும் கரெக்டாக இருக்காதுன்னு நினச்சேன். அதனால் அண்ணா ஒரு வாய்ப்பு, நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி ஓடி வந்து நின்ன அண்ணன் ஆதவ அவர்களுக்கு இந்த நேரத்தில் என் சார்பாக, என் குடும்பத்தின் சார்பாக, நம்ம ராயபுரம் தொகுதி நிர்வாகிகள் சார்பாக, மக்கள் சார்பாக என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் சொல்றேன்னா, அவருக்கு நிறைய தேர்தல் பொறுப்பாளர் என்ற முறையில் அவருக்கு நிறைய வேலை இருக்கு. அதுவும் இல்லாமல் அவர் வெள்ளிவாக்கம் தொகுதியிலையும் போட்டிடுறாரு. அந்த இடத்துல அண்ணனுக்கு அவ்வளோ நெருக்கடிகள், அவ்வளோ சூழ்நிலையை அமையுது. அதெல்லாம் நம்ம கண்கூடா பார்க்குறோம். அதெல்லாம் தாண்டி இந்த எளியவனுக்கும் இந்த பொதுக்கூட்டத்துக்கு இவனே வெற்றி பெறத்துக்கு அவர் நிற்கிறாருன்னும் போது அவருக்கு இந்த நேரத்தில் நம்ம உண்மையாக நம்ம தொகுதி சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கணும். அதுதான் நம்மளோட கடமை. நம்ம ராயபுரம் தளபதி நெஞ்சில் கொடியிருக்கும் அனைத்து கழக உறவுகளுக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளுக்கெல்லாம் பெருசாலாம் பேச தெரியாதுப்பா, எல்லாம் பேசுவாங்க, ஏதோ தெரிஞ்சதை பேசுறேன், அவ்வளவுதான். முதல்ல எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ராயபுரம் மக்களே? ஏன் கேட்குறேன்னா, இங்க நிறைய இடத்துக்கு நான் போய் தேர்தல் பரப்புரை பண்ணும்போது இந்த அடித்தட்ட மக்கள்லாம் ரொம்ப குமுறல் சவுண்டு. பாவம், ஒருத்தர் 25 வருஷமா நான் 5 முறை எம்எல்ஏன்றாரு. என்ன பண்ணாருன்னு தெரியல. ஆனால் கேட்டால் நான் மக்களை எல்லாரையும் நான் பார்த்துக்கிறேன்றாரு. அது இல்லாமல் 2 முறை மந்திரியாகவும் இருந்திருக்காரு. அப்பயும் அவர் என்ன பண்ணாருன்னு தெரியல. இங்க கழிப்பறை வசதி கூட இல்லாத நிறைய குடிசைகள் இருக்குது, கூரையே இல்லாத வீடுகளும் இங்க இருக்கு. இதெல்லாம் நான் போய் நேராக போய் பார்த்தேன். இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க இவ்வளவு காலமா முதலமைச்சர் கூட நெருக்கமாகவும் இருக்காங்க, அவங்க அடிக்கிற கொள்ளையிலையும் இவங்க பங்குல இருக்காங்க. ஆனா ஏன் இந்த ராயபுரம் தொகுதியை, இந்த எளிய மக்களை இன்னும் ஏன் இப்படியே வச்சிருக்காங்கன்றதான் எங்களுக்கு ஒன்றும் புரியல. ஏன் இந்த மக்களை அவங்க இன்னும் ஓட்டு தான் பார்க்குறாங்க, இன்னும் அவங்கள மக்களை பார்க்கல. தேர்தல் வரும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஓட்டை வாங்கிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் மட்டும்தான் இருக்காங்க. மற்றபடி அவங்கள வாழ்க்கையை மாற்றி அமைக்கணுன்ற
ஒரு துளி கூட அக்கறை இல்லை. நான் சாதாரண ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்த ஒரு சிங்கிள் உமன். என் தாய் தான். கிட்டத்தட்ட 42 வருஷம் ஆகுது. எங்கள் அப்பா விட்டுட்டுனா மண்ணை விட்டு போல எங்கள் அம்மா விட்டுட்டு போயிட்டாரு. எங்கள் அம்மாவுக்கு அப்போ விட்டு போகும்போது ஒரு 36 வயசு இருக்கும். அவங்கள விட்டுட்டு போயிருந்தாங்கன்னா எங்கள் 5 பேர் வாழ்க்கை என்ன இருக்குன்னு தெரியாது. என் கூட பிறந்தவங்க 5 பேர். அதனால் சொல்கிறேன், அப்படியாப்பட்ட எளிய குடும்பத்திலேருந்து வந்ததான் இந்த தாமு. அந்த இடத்துலேருந்து வந்து என்னோட பாதையை நான் தேர்ந்தெடுத்த இடம் தான் நம்ம தலைவர். அதனால தான் எனக்கு முகவரி தந்த தலைவர். எனக்கு உயிர் தந்தது ஒன்றா என் தாயா இருக்கலாம், எனக்கு முகவரி தந்தது என் தலைவன் தான். சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவராக ஆரம்பித்து தலைவர் பேரை சொல்லி சின்ன சின்ன நற்பணிகள் செஞ்சு அதுவே பெரிய லெவலில் போய் அப்படி செஞ்சு இன்னைக்கு என்னோட 28 வருஷம் என் உழைப்புக்கு என் தலைவர் மாவட்ட கழக செயலாளர் பதவியை கொடுக்கும்போது என் வாழ்க்கையில் பெரிய என்ன சொல்கிறது, ஒரு அச்சீவ்மெண்ட்டும் ஒன்று இருக்கல ஒரு மனுஷனுக்கு. அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் அவர்கிட்ட வாங்கும்போது, அப்பயும் அந்த லெட்டர் பேட் வாங்கும்போது, என்னை கட்டி முடிக்கும் போது ஏன் தாம ஒதுருதுன்னாரு. ஆனால் இல்லைண்ணா, இவ்வளோ பெரிய பதவி இதெல்லாம் ஒரு எளியவன் எனக்கு கொடுத்துருக்கியாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் அண்ணங்கிட்ட. அதெல்லாம் ஒன்றும் இல்லை நண்பா, நீ உழை, கண்டிப்பாக எல்லாமே உனக்கு கிடைக்கும் அப்படின்னாரு. உழைச்சேன். இந்த மாவட்ட செயலர் பதவி வாங்கி 1 வருஷம் 2 மாதம் ஆகுது. என் உழைப்பை பார்த்துட்டு எனக்கு போனாதாமே உனக்கு எளிய மக்களை நீ பார்க்கணும், எளிய மக்கள் கூட நீ பழகணும், எளிய மக்களுக்கோசம் உழைக்கிறதுக்கு நீ தானே கரெக்ட் சொல்லிட்டு போய் ராயப்பத்துக்கு போய் நெல்லுன்னு சொன்னது நம்ம தலைவர் தான். ஏன் சொல்றேன்னா, நானும் திருவான்மியூர் ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடில் இருக்க இந்த பக்கிங் கால்வா சொல்லுவாங்கல்ல, அந்த காவா ஓரத்தில் இருக்கிற பையன்தான் நான். என் வீட்டு ஒரு 225 ரங்கநாதபுரம், திருவான்மியூர், சென்னை 41. அங்கிருந்து ஒரு அடிப்படையிலேருந்து வந்தவன் தான் இந்த தாமு. இங்கே பார்க்கும் போது பெரிய காவா இல்லை, ஆனால் சின்ன சின்ன காவா எங்கே பார்த்தாலும் இருக்குது. அதை கூட சரி பண்ண முடியாமல் இருக்கு. அதெல்லாம் கண்டிப்பாக சரி செய்வோம். நம்ம தளபதி விஜய் 2026 முதலமைச்சராக உட்கார்ந்தாருன்னா இந்த ராயபுரம் தொகுதியை ஒரு போதை இல்லாத தொகுதியாக மாற்றுவோம். ஒருத்தர் சொன்னாரு ராயபுரம் தொகுதியை ராயல் தொகுதியாக மாற்றோன்னு. நாங்கள் ராயல் தொகுதியெல்லாம் மாற்ற மாட்டோம். இந்த தொகுதியை சென்னை மாநகரில் 16 தொகுதியில் முதன்மை தொகுதியாக மாற்றுவோம் உறுதி கொள்கிறோம். இங்க அரசு பள்ளி இருக்கு, ஆனா அதுல தரமான கல்வி இருக்கா அப்படின்னு யாரும் பார்க்கறது இல்லை. ஏன்னா இங்க எளிய மக்கள் தான் அதிகம். அதனால அத முதல்ல அந்த கல்விக்கு தான் முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால அந்த விஷயத்தை கண்டிப்பா வந்த உடனே அண்ணா ஆட்சியில் கொஞ்சம் அந்த கல்வியை தரத்தை மாநகராட்சி பள்ளியில் உயர்த்த நான் முழு மூச்சா பாடுபடுவேன். ஓகேண்ணா, நன்றிண்ணா, 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 நன்றிண்ணா. அதனால ஒரு சில விஷயம் வாக்குறுதியாக நான் வச்சிருக்கேன், அதை நான் அப்புறம் சொல்றேன். அப்புறம் நம்ம 2 கட்சி திராவிட கட்சிகள், அந்த 2 திராவிட கட்சியில ஒருத்தர் வந்து வேர்க்கனிய அவரோட தோல்வியை போன 2021 தோத்ததுக்கு என்ன காரணம் சொன்னார் தெரியுமா? சொல்லுங்க, யாருக்கா தெரிஞ்சா சொல்லுங்க. அதேதான். அப்போ இந்த முறை அவர் தோப்பே தெரிஞ்சு ஏன் நிக்கிறாரு? அப்ப போட்டியில் அவர் இல்லதானே அர்த்தம். இததான் சொன்னோம். இத சொன்னா அவர் ஒன்னு சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா,
என்னை வந்து சுயேட்சை வேட்பாளரா எல்லாரும் கருதுவாங்களா? ஒன்னே ஒன்று சொல்றேன் அண்ணா, நான் தாமண்ணா. ஜெயக்குமார்னா, நீ இருக்கிறது நான் மாவட்ட செயலாளர் இருக்கிற பார்த்தீங்களா, மயிலாப்பூர் அந்த தொகுதியில நான் இருக்கிறேன். என்னோட வேலையெல்லாம் உன் கண் முன்னாடி நிறைய பார்த்துருப்பேனா, நிறைய பார்த்துருப்பேன். ஆனா நான் உன்னெல்லாம் பார்க்கலண்ணா. உன்னை ராயபுரம் தொகுதி விட்டா தான்ண்ணா மீடியாவில் தானே பார்ப்போம். நம்ம அப்படி கிடையாதுண்ணா. சைதாப்பேட்லையும் பார்க்கலாம், மயிலாப்பூர்லயும் பார்க்கலாம், வேளச்சேரிலையும் பார்க்கலாம். சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர். அப்புறம் இப்போ திமுக கேண்டிடேட் ஒருத்தர் இருக்காரு, அவரை பத்தி பெருசா நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா அவரு இப்பதான் உள்ள வந்திருக்காரு. அவரும் மண்டல் பரம தான். அவங்க அப்பா யாரு அப்படின்னு விசாரிச்சா அவரும் மண்டல் பரமர் தான் வந்திருக்காரு. அப்படின்னும் போது அவருக்கு அது ஒண்ணுமே போதுமானது. ஏன்னா திமுகவே மன்னர் பரம்பரை தான். அப்போ இந்த கேண்டிடேட்டும் அதே வழியில் வந்தவர் தான், மன்னர் பரம்பரை தான். அப்புறம் நம்ம தலைவர் சொன்ன ஒரே கொள்கை அடிப்படை தான், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். நான் அன்னைக்கு இந்த தொகுதியில தலைவர் அறிவிச்சோன்னா வரும்போது எப்படி இருந்தனோ அப்படியே தான் இப்பவும் இருக்கேன். நேரத்துக்கு ஏற்ற மாதிரி வேஷம் போட நான் தயாரா இல்லை. ஏன் சொல்றேன்னா, இப்போ இங்க போகும்போது இப்படி போ, அங்க போகும்போது அப்படி போ, இப்படி வா அப்படி வா அப்படின்னு ரெண்டு கட்சிகளும் அப்படிதான் போறாங்க. நான் அப்படிலாம் இல்லைப்பா. நான் நானாவே வரேன். எங்கள் அண்ணன் சொன்னபடி நாங்கள் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லார்கிட்டையுமா நாங்கள் நானாவே வருவோம். அதில் எந்த பயமும் இல்லை. ஏன் அதை அழுத்தமாக சொல்கிறேன்னா, நம்ம திமுக வேட்பாளர் நெத்தியில் குங்குமம் போட்டு வச்சுருக்காங்க, அதை தொடக்கிறாரு. அப்படி வச்சா என்ன? இல்லை என்னன்னு கேட்குறேன். நான் கூட தான் ஒரு இந்து. நான் போயிட்டு அதே மசூதி வாசல்ல நின்று நானும் கேம்பெயின் பண்ணுறேன், நானும் தான் குல்லா போடுறேன். அதுக்குன்னு அது போடாமல் இருக்க முடியுமா? சொல்லுங்க. ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன்னா, எல்லாத்துக்கும் எல்லா இடத்துக்கும் போகும்போது நீங்களாவே இருங்க. எதுக்கோசமா யாருக்கோசமா மாற வேண்டாம். ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு விஷயத்த ஒன்று சொல்கிறேன். இந்த ராயபுரம் தொகுதி மக்களுக்கோசம் வாக்குறுதிகளை நம்ம தலைவர் நிறைய வாக்குறுதி கொடுத்துருக்காரு. நான் என்னால் முடிஞ்ச வாக்குறுதியை இந்த தொகுதி மக்களுக்கோசம் நான் சொல்லலான்னு இருக்கேன். மாதம் ஒரு முறை உங்கள் பகுதியில் நேரடியாக முகாமிட்டு நானே வந்து உங்கள் குறைகளை கேட்டறிந்து இரண்டு மாதத்தில் முடிந்தவரை சரி செய்வேன். ஒன்று. இரண்டாவது, ராயபுரத்தில் AI அறிவியல் ஆய்வுக்கூடம் விரைவில் அமைக்கப்படும். ஒவ்வொரு வார்டிலும் 5 கழிப்பறைகள் கட்டப்படும். அதை நவீன முறையில் பராமரிக்கப்படும். இளைஞர்களுக்கு உள் விளையாட்டு அரங்கம் மற்றும் கிரவுண்ட் அமைத்து தரப்படும். ஐந்து, ராயபுரம் அரசு பள்ளிகளில் அனைத்தையும் பதவியேற்றவுடன் மாதத்தில் நேரடியாக ஒரு நாள் சென்று
அதை நேர் கட்டுப்பாட்டில் அனைத்தையும் சரி செய்யப்படும். ஆறு, மீனவ நண்பர்களுக்கு சொசைட்டி உதவியாக இப்போது 4,500 ரூபாய் தரப்படுகிறது. அதிலிருந்து 5,500 ரூபாய் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும். குடிசை மாற்று வாரியம் கட்டிடம், அடுக்குமாடி குடியிருப்புகள் புதுப்பித்து கழிவுநீர் குழாய்கள் மாற்றி புதியதாக வசதிகள் அமைக்கப்படும். சிறுபான்மை குடும்பங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கோசம் அதை என்னோட நேரு கட்டுப்பாட்டில் இயங்கப்படும். இந்த 9 வாக்குறுதியும் நாங்கள் கொடுக்குறோம். அது இல்லாமல் எனது நண்பர்கள் ஆட்டோ ஓட்டுநர் அவங்களுக்கும் ஒரு வாக்குறுதி கொடுக்குறேன். என்னன்னா, ஆட்டோ இன்னைக்கு ஓலா ஊப்பர் எல்லாம் வந்துடுச்சு. அதனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஓலா ஊப்பர்லாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனால் இருக்க ஆட்டோ ஓட்டுறவங்க எல்லாருமே சவாரி பார்க்க முடியல, டிக்கெட் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. டிக்கெட் அடிக்கிற மாதிரினா ஒரு இடத்துக்கு ஏறி இறங்குறாங்க பார்த்தீங்களா, 10 ரூபாய் 20 ரூபாய். ஃபர்ஸ்ட்லாம் ஒரு 200 ரூபாய் 100 ரூபாய்க்கு சவாரி போவாங்க. அவங்களாம் இன்னைக்கு போக முடியல. அதே டைமில் அவங்களுக்கு ஒன்றுனா ஏதாவது ஒன்று பார்த்துக்கணும் அப்படி சொன்னால் கூட ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் அவங்களுக்கு எல்லாருக்கும் காப்பீட்டு திட்டத்தை இன்சூரன்ஸ் மூலியமா அமைத்து தரப்படும். இப்போ இந்த வாக்குறுதி இப்போ நாங்கள் இந்த ஒரு வாரத்துக்குள்ள ஆய்வு செஞ்சு இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இருக்கு 5 நாள். இந்த 5 நாளுக்குள்ள தேர்தலுக்கு முன்னாடி 21ஆம் தேதி திரும்ப என்ன பண்ணலான்றது இன்னும் ஒரு 10 லிஸ்ட் ரெடி பண்ண சொல்லியிருக்கோம். அதையும் சேர்த்து மக்களுக்கு உண்டானதா இருக்கும். இந்த நேரத்தில் அதை சொல்லிக்கிறேன். ஒன்னே ஒன்று கேட்டுக்கிறப்பா, தயவு செஞ்சு 2 திராவிட இயக்கம் பல கோடிகள் அடிச்சு வச்சிருக்காங்க. இந்த சாதாரண எளியவன் அவங்க கூட போட்டி போடுறேன், ஓகேங்களா? ஓட்டுக்கு பணம் கூட கொடுப்பாங்க. பணத்தை வாங்கிங்க, தப்பே கிடையாது. அது உங்க பணம் தான், உங்க கிட்ட இருந்து கொள்ளடிச்ச பணம் தான், வாங்கிங்க, தப்பே கிடையாது. ஆனா காலையில ஓட்டு போட்டுக்கு முன்னாடி தளபதி விஜயண்ணா முகத்தை பாருங்க. இந்த ஒரு எளிய குடும்பத்திலிருந்து வந்த உங்க புட்டு பொல்லியா ஒரு நிமிஷம் பாருங்க. அதுக்கப்புறம் ஓட்டு போட போங்க. கண்டிப்பா சொல்றேன், இந்த இடத்துல இருந்து வந்த தாமு ஜெயிச்சாதா ஒரு வரலாறு. மன்னர் பறவையில வந்த ஒரு ஜெயிச்சா கிடையாது. 5 முறை எம்எல்ஏவா இருந்தது அவர் இருந்தா வரலாறு கிடையாது. நான் ஜெயிச்சா மட்டும்தான் வரலாறு. இந்த இடத்துல ஒருத்தன் ஜெயிச்சா அப்படின்னா அடுத்தது என்ன யோசிப்பாங்க? சாதாரண தாமு இங்க வந்தா நம்மளால வர முடியாது, உங்கள ஒருத்தன் வருவா. அது செய்வீங்களா? 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 கான்பிடண்டா இருக்கிறோம், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்.